மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா வீட்டில் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் சுமூகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்தீங்கனாலோ இல்லை ஒரு உடல் பயிற்சி மசில் ஆக்டிவ், ஸோ வாக்கிங் வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ஒரு மென்டல் ஹெல்த்தை முதுமையில மெயின்டைன் பண்ண என்னவெல்லாம் பண்ணணும்? நம்ம வயசு ஆக ஆக நம்மளோட உடம்புல அழற்சி ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு எல்லாமே கடவுளால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வயசு ஆக ஆக நமக்கு நோய் வர்றதை நம்ம தவிர்க்க முடியாது, பட் நம்ம தள்ளி போடலாம். காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு போதே நான் சொன்னேன், இந்த மென்டல் ஹெல்த் மட்டும் அதர் பில்லர்ஸோட சப்போர்ட்டும் அதுக்கு தேவை. ஏன்னா இந்த உடம்புக்குள்ளே தான் இந்த மனசும் இருக்குது. அந்த மனசை நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா மற்ற பில்லர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பில்லர் வந்து உணவு. ஸோ ஃபுட் ஃபார் மூட் அண்ட் மென்டல் வெல்பீயிங் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கட் பிரெயின் ஆக்சஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம நல்லபடியாக நம்ம வயிறை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா நமக்கு வயசு ஆக ஆக அழற்சினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுதான் ஏஜிங்கை வந்து அதிகப்படுத்துதுன்றது சயின்ஸ் சொல்லுது. ஸோ அது பேர் வந்து இன்ஃப்ளமேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேஷன்னா அழற்சி ஏற்படுறதுனால உடல் கூறுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ நமக்கு வயசு கூடிட்டே போகும்போது நம்மளோட உடல் கூறுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளோட செயல்திறன் படிப்படியாக கம்மி ஆகிறதா அறிவியல் சொல்லுது. அண்ட் இந்த மாற்றங்கள் நடக்கிறதுக்கு பல வருஷங்கள் உடம்பு படிப்படியாக அதை நோக்கி போகும். ஸோ இதுதான் இன்ஃப்ளமேஜிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஃப்ளமேஜிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபுட் ஃபார் மூட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபுட் ஃபார் மூடை நம்ம ரெகுலராக நம்ம டயட்டில் எடுக்கும்போது நமக்கு இந்த டிப்ரெஷன் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்குள்ளே போக மாட்டோம். எஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளோட மென்டல் வெல்பீயிங், மென்டல் ஹெல்த் அண்ட் மூடுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா பல ஆராய்ச்சிகள் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் 6 வழியில் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் மூடையும் ப்ரமோட் பண்ணுறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பிளட் சுகர் ஸ்டெபிலிட்டி, ரெண்டாவது நம்ம குறிப்பிட்ட உணவுகளை சேர்த்துக்கும் போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் அதிகமாகிறதும் கெட்ட கிருமிகள் கம்மியாகிறதையும் பார்க்க முடியும். மூணாவது அழற்சி, அதாவது குடல்ல ஏற்படக்கூடிய அழற்சியோ இல்லைன்னா பொதுவாக உடம்புல ஏற்படக்கூடிய இந்த அழற்சியை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு சில வகையான உணவுகள் சேர்க்கும் போது இந்த அழற்சியானது குறைந்து இந்த இன்ஃப்ளமேஜிங்கை குறைக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. நாலாவது, சில வகையான உணவுகள் நம்ம சாப்பிடும்போது நமக்கு இயற்கையான தூக்கம் ஏற்பட்டு அந்த தூக்கத்தில் நடக்கக்கூடிய ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் எல்லாம் நல்ல சரிவர நடந்து நமக்கு ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய டோபமின், காபா மற்றும் செரட்டோனின், இந்த 3 நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் சில வகையான உணவுகள் நம்ம சேர்க்கும் போது நம்ம பிரெயின்ல இருந்து சுரந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நல்லா அதிகப்படுத்துறதா ஆராய்ச்சிகள் சொல்றது. அதே மாதிரி கடைசியா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வகையான சத்துக்கள், நமக்கு உணவு, காய்கறி, பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் மிக மிக அவசியம். இந்த சத்துக்கள் நம்மளோட மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-50 வயசு கழிச்சு இந்த மெக்னீசியம் அப்படின்ற இந்த ஒரு வகையான மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம உடம்புல படிப்படியாக கம்மி ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெக்னீசியம் ரிச்சாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம சேர்த்துக்கணும். இது மட்டும் இல்லை, மைக்ரோ நியூட்ரியன்ஸில் மெக்னீசியம் தவிர்த்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் டி, விட்டமின் B12, அயர்ன், ஜிங்க், ஃபோலேட் இது எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ஸ்குள்ளே அடங்கும். ஸோ என்ன வகையான உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்கலாம், உங்கள் மூடை நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த பிளட் சுகர் லெவலை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் நிறைந்த உணவுகள் நம்ம அன்றாடம் நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு சிறுதானியங்கள் இருக்குது. ஸோ ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிற முதியோர்களுக்கு இந்த
சிறுதானியங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம், லூஸ் மோஷன் மாதிரி போகலைன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இந்த சிறுதானியம் சேர்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி இருக்கு, கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு வயிறா இருக்கும் பட்சத்தில் சிறுதானியங்கள் சேர்க்கறதே இந்த லூஸ் மோஷனை இன்னும் அதிகமாக்குற மாதிரி ஆயிடும். ஸோ உங்களோட டாக்டர் இல்லை டயட்டீஷியன், அப்படி இல்லைன்னா உங்களோட ஒருங்கிணைந்த டாக்டரை கேட்டு நீங்க இந்த சிறுதானியங்கள்ல அளவா படிப்படியா உங்க உணவுல சேர்த்துக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் நிறைந்த உணவுகள் வேற என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு, அதே மாதிரி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, சிவப்பு அரிசி, அப்புறமா வாழைக்காய், இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பிளட் சுகர் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு கோவக்காய், பாகக்காய் இதெல்லாம் நல்லா நீங்க உணவுல வாரத்துல 3 நாள் 4 நாள் கூட நீங்க இத சேர்த்துக்கலாம் உங்களோட மதிய உணவுல. அதே மாதிரி நல்ல கிருமிகள் நமக்கு பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு உங்களுக்கு நார்ச்சத்தும் தேவை. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 25 கிராம் அளவுக்கு நம்ம நார் சத்து சாப்பிடணும். ஸோ காய்கறிகள் பழங்கள்ல இருந்து தான் நமக்கு இந்த நார்ச்சத்து கிடைக்குது. கொஞ்சம் அளவு நமக்கு வந்து சிறுதானியங்கள் வயிறுக்கு உங்களுக்கு ஒத்துக்குதுன்ற சமயம் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு சிறுதானியங்கள்ல இருந்தும் உங்களுக்கு நார்ச்சத்து கிடைக்கும். ஸோ இந்த நார்ச்சத்துன்றது வந்து ப்ரீபயாட்டிக். ப்ரோபயாட்டிக்னு சொல்றது இந்த நல்ல கிருமி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயிர், மோர், ஊறுகாய், அப்புறமா நீராகாரம், இட்லி, தோசை, ஊத்தப்பம், இது மாதிரி புளிக்க வச்சு மாவு நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்ல இருந்து தான் நமக்கு இந்த நல்ல கிருமி கிடைக்கும். நல்ல கிருமி நமக்கு 2 வகையில இருக்கு. ஒன்னு லாக்டோபெசிலஸ், இன்னொன்னு பிஃபிடோ பாக்டீரியம்னு சொல்லுவாங்க. ஸோ உணவு பழக்க வழக்கங்கள்ல இந்த இட்லி தோசைய ரொம்பவும் வில்லனா வந்து காட்டுறாங்க இப்பெல்லாம், ஏன்னா அரிசி இருக்கு அப்படின்றது. பட் என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த தினப்படி நீங்க அளவு கம்மியா, நீங்க காய்கறி ஒரு சாம்பார் சாப்பிட்றீங்கன்னா கூட சாம்பார்ல இருக்கிற காய்கறிகளை நிறைய சாப்பிட்டுட்டு இட்லியை 1ஓ 2ஓ நீங்க சாப்பிட்றதுனால உங்க பிளட் சுகர் ரொம்ப அதிகமா ஆகாது. நீங்க கொஞ்சமா குழம்பு ஊத்திட்டு காய் சாப்பிடாம வெறுமனே அந்த குழம்பு ஊத்திட்டு ஒரு 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க சுகர் ஸ்பைக் ஆகும். ஸோ அது மாதிரி இல்லாம நீங்க இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் பேலன்ஸ்டா நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு சுகர் ஸ்பைக் நடக்காது. நம்ம ப்ரீபயாட்டிக்னு சொல்லி உணவுல சேர்த்துக்கிற இந்த நார்ச்சத்து தான் ப்ரோபயாட்டிக் ஆகிய இந்த நல்ல கிருமிகளுக்கு உணவாகும். ஸோ இந்த ப்ரோபயாட்டிக் அப்படின்ற கிருமிகள் அந்த நார் சத்து மேல வேலை செஞ்சு போஸ்ட் பயோட்டிக் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை உங்களோட குடல்ல உருவாக்குறதுனால அந்த போஸ்ட் பயோட்டிக் கெமிக்கல்ஸ் எல்லாமே உங்க பிரெயினுக்கு போய் உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் மூடையும் ரொம்ப ஸ்டேபிளா வச்சுக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இந்த பாதாம் பருப்பு. அதே மாதிரி முந்திரி பருப்புல மெக்னீசியம் சத்து அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க 3ல இருந்து 4 முந்திரி தாராளமா எடுத்துக்கலாம். வால்நட்ஸ் உங்க பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப நல்லது. ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து மற்றது பார்த்தீங்கன்னா காஞ்ச திராட்சை, அப்புறமா கருப்பு பேரிச்சம்பழம், இதெல்லாமே வந்து சத்து நிறைந்த உணவுகள். இதெல்லாம் நீங்க அன்றாடமே எடுத்துக்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி தூக்கத்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய உணவுகள்ல வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய எபிசோட்ல நான் வந்து சேஃப்ரன் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கேன், குங்குமப்பூ பிளஸ் இந்த கொத்துமல்லியும் சாயங்காலத்துக்கு மேல நீங்க கொத்துமல்லி சாதமோ இல்ல ஒரு கொத்துமல்லி சட்னி இல்ல ஒரு கொத்துமல்லியை வந்து நீங்க ஒரு மோர்ல ஒரு 3-4 மணிக்கே சாப்பிடும் போது உங்களோட இந்த ஸ்லீப் ரெகுலேஷன்ன்றது பெட்டரா இருக்கும். நீங்க நல்லா தூங்கும் போது உங்க பிரெயின் நல்லா ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த டோபாமின், காபா, செரட்டோனின் அப்படின்னு சொல்ற இந்த 3 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் உணவுல எந்த உணவு நல்லா உங்களுக்கு அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட செக்ரீஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முட்டை. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பன்னீர்ல இருக்கு, அப்புறம் பருப்பு வகைகள் இருக்கு, அப்புறமா முளை விட்ட பயிர்கள்ல இருக்கு. ஸோ பச்சை பயிர் முளை விட்டது சாப்பிடலாம். அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க கொழுப்பில்லாத வெள்ளாட்டு கறி அது நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த காபா, டோபாமின், செரட்டோனின் உங்களுக்கு வந்து சுரக்கும் நல்லபடியா. அதே மாதிரி மீன் வகைகள்ல பார்க்கும்போது வஞ்சர மீன், அப்புறமா நெத்திலி மீன், ஃப்ரெஷ் நெத்திலி மீன் இருக்கு இல்லைங்களா, அதுலலாம் உங்களுக்கு வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நீங்க அதை சாப்பிடும்போது நல்லா செக்ரீட் ஆகும். பட் இந்த
ரெட் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அந்த ரெட் மீட் தான் நல்லதில்லை. ஸோ அந்த இறைச்சிகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதே மாதிரி ஆஹ் சில வகையான உணவுகள்ல வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். குறிப்பா பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், இது வந்து உங்களுக்கு இந்த மெக்னீசியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீரைகளை நீங்க வாரத்துக்கு 3 ல இருந்து 4 நாள் நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட விட்டு நீங்க ஏதோ ஒரு கீரை, எந்த கீரையா இருக்கட்டும், லோக்கலா அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய கீரைகள். குறிப்பா சொல்லணும்னா முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது, பசலைக்கீரை நல்லது, உங்களுக்கு வெந்தயக்கீரை நல்லது. இதெல்லாம் ஈஸியா கிடைக்கக்கூடிய கீரைகள். அதெல்லாம் நீங்க டெஃபினட்டா உங்க உணவுல நீங்க பச்சை கீரை எது இருக்கோ அந்த சீசனுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரைகள் நீங்க உணவுல தாராளமா சேர்க்கும் போது உங்களோட பிரெயின் வந்து அந்த ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், உங்க மூடும் நல்லா இருக்கும். அதே மாதிரி சமீபத்துல பார்த்தீங்கன்னா இந்த பம்கின் சீட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த பூசணி விதை, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா வெஜிடேரியன்ஸ்க்கு நல்ல ஒரு புரோட்டீன் சோர்ஸும் கூட அது. ஸோ பம்கின் சீட்ஸ், ஃபிளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ், இதெல்லாமே வந்து உங்களுக்கு புரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் ப்ளஸ் உங்களுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகம் உங்களுக்கு இந்த உணவுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸோ தினசரி நீங்க பம்கின் சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூனும், சியா சீட்ஸ் மற்றும் ஃபிளாக் சீட்ஸ் இது ஈச் நீங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவு நீங்க சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நீங்க என்னென்ன உணவுகள் சேர்த்துக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். எந்த உணவை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட மென்டல் ஹெல்த்தோ இல்லை மூடோ ஸ்பாயில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு, அப்புறம் மது அருந்துதல், அதிகப்படியான காஃபி, அளவுக்கு அதிகமா காஃபியை நான் ஒரு நாளைக்கு பூரா 2-3 காஃபி குடிப்பேன் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்றவங்களுக்கு, அதிகப்படியா காஃபி குடிக்கும் போது உங்க பிரெயின் ஓவர் ஸ்டிமுலேட் ஆகி அதுக்கு ரெஸ்டே இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப சுகரி ஃபுட்டு, ரொம்ப கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதோ இல்லைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ, நிறைய சாக்லேட் சாப்பிட்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிக சுகர் ஸ்பைக் உண்டாக்கும் போது உங்களோட பிரெயினோட ஹெல்த்தும் கம்மியாயிடும். ஃபுட் ஃபார் மூடை வந்து பாசிட்டிவாக நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம், அதே நம்ம நெகட்டிவாகவும் ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸ்நாக்கிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சயின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வயிறில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா தான் உங்களுக்கு ஸ்நாக் பண்ணுறதுக்கும் தூண்டுது. ஸோ ஸ்நாக்குன்றது உங்களுக்கு நாக்கை தாண்டின அப்புறமா நீங்கள் பிடிச்ச ஸ்நாக் எதுவாக இருந்தாலும் நாக்கை தாண்டின அப்புறம் உங்களுக்கு அது வந்து தெரியாது. ஸோ அது நீங்கள் வயிறுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்நாக் எடுக்கிறீங்க, வெளியே வந்து வாங்கி சாப்பிட்றது, அவங்க என்ன எண்ணெயில் செஞ்சாங்க நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் வீட்டில் செய்கிறதுனா பெரியவங்களுக்கு சொல்கிறது கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக் சாப்பிடவே சாப்பிடாதீங்க, நீங்கள் சாமியார் மாதிரி வாழுங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே வேணும், பட் அளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன கேட்டிங்கன்னா வீட்டில் செய்யப்பட்ட பலகாரங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கடையில் நல்லெண்ணெயிலையோ இல்லை கடலெண்ணெயிலையோ செய்யப்பட்ட பலகாரங்களை சாப்பிடலாம். நம்ம நாடு வந்து பாம் ஆயிலில் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் அண்ட் அது ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்றதுனால வெளியே ஹோட்டல்ஸில் பல பெரிய ஸ்டார் ஹோட்டல்களில் கூட பாம் ஆயிலில் தான் சமைக்கிறாங்க ஃபார் காஸ்ட் கட்டிங் அண்ட் இது ஆமாம் அவைலபிலிட்டி அண்ட் ப்ராஃபிட்டுக்காக வேண்டி பண்ணுறாங்க. ரீயூஸ் பண்ணுறது எண்ணெயை. ஸோ நல்ல அது வந்து நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய்வாக இருந்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் அதை கரெக்டாக அளவாக யூஸ் பண்ணி அந்த ஒரே ஒரு வாட்டி அந்த எண்ணெயை நீங்கள் சுட்டு அதுலேருந்து ஆன பலகாரங்களை சாப்பிட்றது தப்பில்லை. அது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் அந்த மாதிரி பலகாரங்கள் செஞ்சு அளவாக நீங்கள் சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் வராது. இன்ஃபேக்ட் வடையை வந்து என்ன கேட்டிங்கன்னா வீட்டில் செய்யப்பட்ட வடை, உளுந்துல செய்யப்பட்ட வடை சாப்பிட்றது தப்பில்லை. எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றீங்கன்றது தான் அதில் முக்கியம். நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி 2 வடை நீங்கள் சாப்பிட்றது, உளுந்து வடையோ இல்லை உளுந்து போண்டாவோ வீட்டில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்றது தப்பே இல்லைன்னா அந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு வடையில் இருக்கக்கூடிய உளுந்து நல்லது. முதியவர்களுக்கு போன் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு உளுந்து தேவை. என்ன விதமான எண்ணெய்களை நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்றாடம் நம்ம உணவுகளில் சமைச்சு சாப்பிடும்போது ஒரு நல்லெண்ணெயோ இல்லை ஒரு கடல் எண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ இந்த வகையான எண்ணெய்கள் வந்து நீங்கள் செக்கில் ஆட்டி கோல் பிரஸ்ட் இல்லைன்னா உட் பிரஸ்ட் ஆயில் அப்படின்னு உங்களுக்கு வரும் லேபிளில். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே. ரிஃபைன்ட் இல்லை டபுள் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பசு நெய் நீங்கள் ஒரு நாளைக்கு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் உங்களோட மதிய உணவில் சூடு சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றது உங்கள் பிரெயினுக்கு நல்லது. இதை தவிர்த்து ஆலிவ் ஆயில் உணவுல நீங்கள் சேர்த்துக்கிறதும் நல்லது. ஸோ பொதுவாக நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்க்கு ஆலிவ் ஆயில் பெருசாக சேர்றதில்ல. பட் நீங்கள் கொஞ்சம்
வெஸ்டர்னைஸ்டு டயட்டை எப்பயோ ஏதோ ஒரு நேரத்தில் சாப்பிடுவீங்க, இல்லை ஒரு சாலடுக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா பாயில்டு சாலடுக்கு நீங்கள் வந்து ரா சாலட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பாயில்டு சாலடுக்கு நீங்கள் இந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி சாப்பிடலாம், அது தப்பில்லை. ஸோ எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாதம் பூரா ஒரு அடல்ட் 18 இயர்ஸ் அபவ் இருக்காங்க, ஒரு அடல்ட்டுக்கு ஒரு மாதத்துக்கு பூரா அப் டு 500 to 600 ml பர் பர்சன் பர் மந்த் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை அடல்ட் இருக்காங்கன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். மாறி மாறி எண்ணெய்கள் யூஸ் பண்ணலாம். ஒரே விதமான எண்ணெயை சாப்பிடாம தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர், கடலெண்ணெய் 1/2 லிட்டர், நல்லெண்ணெய் 1/2 லிட்டர், அது மாதிரி மாறி மாறி யூஸ் பண்ணும் போது ஒரு எண்ணெயில் இருக்கிற சத்து இன்னொரு எண்ணெயில் நமக்கு இருக்காது. ஸோ அது மாறி மாறி உங்களுக்கு அந்த சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுத்தமாக எண்ணெயை நான் தொடரதே இல்லை, கம்ப்ளீட்டாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து தற்காலிகமாக உங்களோட அதிகப்படியாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கோ, இல்லைன்னா உங்களோட டாக்டர் உங்களுக்கு அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆயிலி ஃபுட் அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் குறைக்கலாம். பட் மிடில் ஏஜ்லேயோ இல்லை ஒரு கொஞ்சம் அபவ் த மிடில் ஏஜ் இருக்கீங்க, உங்கள் கொலஸ்ட்ரால்லாம் நார்மலாக இருக்குன்னும் பட்சத்தில் ஒரு மாட்ரேஷனில் நீங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது உங்கள் பிரெயினுக்கு அந்த எண்ணெயும் இம்பார்ட்டண்ட். கோகனட் ஆயில் வில் பி கன்வெர்டட் இன்டு கீட்டோன்ஸ். இந்த கீட்டோன்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் பிரெயினுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஃபியூவல் மாதிரி, குளுக்கோஸ்க்கு பதில் கீட்டோன்ஸ் உங்களோட பிரெயின் யூஸ் பண்ணிக்கும். அது ரொம்ப நல்லது. இந்த கீட்டோன்ஸ்னால உங்களுக்கு ஆல்சைமர்ஸ் டிசீஸ் வராமல் தடுக்கிறதா ஆராய்ச்சிகள் நிறைய சொல்லுது. கட்டாயம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வகைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறமா கெனலா ஆயில்னு சொல்லி அப்ராடில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கெனலா ஆயிலுக்கும் கேன்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கிறதா ஆராய்ச்சிகள் வெளிவந்திருக்கு. அதனால கெனலா ஆயில்லையும் நீங்கள் சமைக்கிறத அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சீஸ், ரொம்ப திக்கு சீஸ், அப்புறம் பட்டர், இதெல்லாமே வந்து சின்ன குழந்தைங்க அளவாக சேர்த்துக்கலாம். பட் பெரியவங்க வயசானவங்க இதை தவிர்த்துறது நல்லது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிசிக்கல் டெபிலிட்டி நடக்காமல் இருக்கிறதுக்கு வயசான அப்புறமா உங்களோட சார்கோபீனியா மசில்ஸ்லாம் கம்மி ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன் பல எபிசோட்களில் முன்னாடி. உங்களோட மசில் மாஸை நீங்கள் லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உணவுகள் இருக்குது. அதை தவிர்த்து இந்த மசில் ஆக்டிவாக நம்ம வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் மூடு ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, நீங்கள் ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்தீங்கனாலோ, இல்லை ஒரு உடல் பயிற்சி மசில் ஆக்டிவ். ஸோ வாக்கிங் வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும். பட் மசிலை இம்ப்ரூவ் பண்ணணும் 40 வயசுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னா மசில் ஒர்க் அவுட். ஸோ நீங்கள் அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் எடுப்பாங்க தாத்தாங்க, அந்த கையில் ஒரு உட்டனில் தண்டால் கரலக்கட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்தாங்க. எங்கள் தாத்தாலாம் நல்லா ஆஜான பாகுவாக இருப்பார், 6 அடி இருப்பார், அவர் போலீஸ்கார்ட்டு சூப்பராக இருப்பார், நல்லா உடம்ப கட்டுமஸ்தாக வச்சுருந்தாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்போ இது ப்ராப்ளம் வரும்? 45 வயசுக்கு மேலே தான் படிப்படியாக 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ், போன்ஸ் எல்லாம் வீக் ஆக ஆக தான் உங்களுக்கு 60-70 வயசுக்கு மேலே கூன் விழுறது, இதெல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்கள் மென்டல் ஹெல்த் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், உங்கள் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும். அப்படின்னா மூணாவது, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்த அப்புறம் உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது, பிள்ளைகளோட பிரச்சனை இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் அதை மனசை விட்டு யார்கிட்டையாவது பேசிடுங்க. யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டுக்கோங்க. என்ன பண்ணலாம் அப்படின்றது இதர் உங்களோட டாக்டர்கிட்டயோ, ஒரு மென்டல் ஹெல்த்துக்குன்னா டெஃபினட்டாக ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டோட அவங்களோட ஹெல்ப்போ, இல்லை ஒரு கவுன்சிலிங் ஹெல்ப்போ, ஏதோ ஒரு ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள் உறவினர்கள் இருப்பாங்க, யாராவது மாமாவோ பெரியப்பாவோ, ஏதோ ஒரு பிரச்சனைகளை பேசி முடிக்காமல் அதை அப்படியே நீங்கள் அதை வச்சு அக்யூமுலேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் யங்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் முதியவர்கள் ஒரு வீட்லையும் நான் பார்க்குறது என்னென்னா, இந்த பிரச்சனைகள்னால அது ஒரு மாமனார் மருமகன் சண்டையாவோ, இல்லை ஒரு மாமியார் மருமகள் சண்டையாவோ இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பேசி, ஏன்னா இன்னைக்கு யங்காக இருக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பாக ஓல்ட் ஆகிடுவோம். ஸோ நம்மளும் அதே நிலைமையில இருப்போம். ஸோ நம்மளோட கடமைகளை செய்யறதுக்கு இந்த காணொலியை பார்க்குற அந்த மிடில் ஏஜ் பீப்புள் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸை அது ஏன் அப்பாவும் அப்பா அப்படின்லாம் பார்க்காம, சீனியர் சிட்டிசன்ஸும் பொதுவாக ஒரு ப்ராட் மைண்டடாக பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வரும்போது என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், நான் சொன்னால் என் பொண்ணு கேட்க மாட்டா, இல்லை என் மருமக கேட்க மாட்டா அப்படின்னு சொல்கிறது உண்டு. அவங்களுக்கு பொதுவாக நான் என்ன சொல்வேன்னா, சில விஷயங்கள் அவங்க அடல்ட் ஆகிட்டாங்க, அப்போ நீங்கள் சில விஷயங்களை லெட் கோ பண்ணிவிடுங்க. நம்ம நல்லதுக்கு நீங்கள் 1 வாட்டி சொல்லுங்கள், 2 வாட்டி சொல்லுங்கள், 3 வாட்டி சொல்லுங்கள். அதுக்கு மேலே கேட்கலன்னா குவாய்ட்டாக நீங்கள் அவங்க திருப்பி உங்ககிட்ட வரவேற்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா வீட்டில் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் சுமூகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட மென்டல் ஹெல்த்து நல்லா இருக்கும். ஸோ வயசாகும்போது நம்ம ரொம்ப
பொறுமையையும் நம்ம கையாள வேண்டி இருக்கு. சில நேரத்துல நம்மளோட யுக்திகளை நம்ம மாத்தி அந்த பிரச்சனைகளை சரி பண்ண வேண்டியதும் இருக்கு. அதுல முக்கியமா 2 விஷயம் நான் என்கிட்ட வர முதியவர்களுக்கு என்ன சொல்வேன்னா, கண்ட்ரோல் ஒன்லி த கண்ட்ரோலபிள்ஸ். உங்க கண்ட்ரோல மீறி இருக்கிற விஷயத்துக்கு நீங்க மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு உங்க மனசுக்கு எடுத்துக்காதீங்கன்னு சொல்வேன். அதே மாதிரி லெட்டிங் கோ. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு லெவலுக்கு மேல உங்களால முடியல, அதை சரி செய்ய முடியலன்னா அதை லெட் கோ பண்ணி விட்டுருங்க. ஏன்னா லெட் கோ பண்ணும்போது உங்களோட மன அமைதி உங்களுக்கு காக்கப்படும். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வரவங்க எல்லாம் ஒரு மாத்திரை வேணும்னு எதிர்பார்த்துட்டு வருவாங்க. பட் இந்த 2 விஷயத்த நான் சொல்லி அதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது மாத்திரையோட அவசியமே இல்லாத அளவுக்கு அவங்க ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருவாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல் இல் டசன்ட் நீட் அ பில். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்து இருக்கு. மருந்து மூலமா தான் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையாளக்கூடிய அந்த யுக்திகளை நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்திக்கிட்டா கூட மாத்திரையே கூட தேவைப்படாம போயிடும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.